ஓம் சாந்தி. 26/7/2026 காலை முரளி. அவ்வியக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 2/2/2011, மதுபன். முரளியின் தலைப்பு: தன்னுடைய பாக்கியம் மற்றும் பிராப்திகளை நினைவில் வைத்து சதா மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருங்கள். பார்வை, உள்ளுணர்வு மற்றும் விவகாரத்தின் மூலம் திருப்தியின் அனுபவத்தை செய்வீங்கள். இந்த முரளில பாப்தாதா மிகவும் அழகாக நிறைய ஆன்மீக நுணுக்கங்களை, ஆழமான விஷயங்களை மிகவும் எளிமையாக புரிய வச்சிருக்கிறார். ஆரம்பத்திலேயே நான் குழந்தைகளுடைய நெற்றியில பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ பாபா பரம ஜோசியராக இருக்கிறார். குழந்தைகளுடைய முழு கல்பத்தின் எதிர்காலத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் சங்கம யுகத்துல நமக்கு என்னென்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு, பிராப்திகள் கிடைச்சிருக்குன்றது உணர வைக்கிறார். பொதுவா பாக்கியத்தினுடைய ரேகைகளை நெற்றியில பார்ப்பாங்க, கைகளில் பார்ப்பாங்க, கால்களில் பார்ப்பாங்க. ஆனா பாபா இதயத்தினுடைய பாக்கியத்தின் ரேகை அப்படின்றார், வாயினுடைய பாக்கியத்தின் ரேகை அப்படின்றார், உதடுகளுடைய பாக்கியத்தின் ரேகை அப்படின்றார். ஆகையால நிறைய விஷயங்கள் புரிய வைக்கிறார். ஏன்னா தேவதை ஆகணும் இல்லையா? முதலாவதாக உங்களுடைய நெற்றியில ஆத்மாவின் பாக்கியம் ஜொலிச்சிட்டு இருக்கு அப்படின்றார். இது எப்படி இருக்குன்னா, ஞான சூரியனுடைய ஞான கிரணங்கள் நம்ம மீது விழும்போது ஆத்மா ஜொலிக்க ஆரம்பிச்சிடுறது. இது ஒரு பாக்கியம் இல்லையா? எப்படி தினமும் காலையில சூரியோதய ஆனுடனே அந்த கிரணங்கள் அந்த மரங்கள் மீது விழும்போது, இலைகள் மீது விழும்போது அந்த கோல்டன் ரெட்ல அந்த இலைகள் எவ்வளோ அழகா இருக்கும். கிரீன் லீவ்ஸ் தான், ஆனாலும் அந்த சூரியனுடைய கிரணங்கள் விழும்போது அது ஒரு விதமான அந்த ஜொலிப்பு அங்கே தெரியும். அதுபோல உங்களுடைய நெற்றியில ஆத்மா நட்சத்திரத்தின் பாக்கியம் ஜொலிச்சிட்டு இருக்கு அப்படின்றார். ஏன்னா பாபாவுடைய சக்தி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல வாயில் இனிமையான வார்த்தைகளின் ரேகை ஜொலிச்சிட்டு இருக்கு அப்படின்றார். அப்போ கொஞ்சம் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. நம்ம பாபாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னா எப்படி வெளிப்படுத்துறோம்? பெரும்பாலும் ஞானம் சொல்லி புரிய வச்சு வெளிப்படுத்துறோம். அப்போ அந்த வார்த்தைகள்ல இனிமை தன்மை இருக்கணும். எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க, ஒரு கேசரி அல்வா பண்ணுவாங்க, இல்லை எந்த அல்வாவாவது சரி, அந்த நெய், சர்க்கரை, மைதாவோ அல்லது ரவையோ எல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு பக்குவத்திற்கு வரும்போது அது நாக்கில் வச்ச உடனே உள்ளே போயிடும். அந்த நாக்கு அந்த இனிப்பு தன்மையை உறிஞ்சிடும், சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறோம். அதுபோல் நம்ம பாபாவை வெளிப்படுத்தணும்னா நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கணும். பக்குவப்பட்ட வார்த்தைகள் தான் இனிமையான வார்த்தைகளாக இருக்கும். அந்த இனிமை தன்மையோடு நம்ம பேசும்போது அந்த அல்வாவை எப்படி ஒரு செகண்டில் அந்த சாப்பிடுவாங்களோ, சந்தோஷம் அடைவாங்களோ, அதுபோல் மனம் அந்த ஞானத்தை அப்படியே உள்வாங்கிக்கும். அந்த நினைவுகள் அப்படியே பதிஞ்சிடும். அதனால ஏதோ பேசுகிறோன்னு பேசக்கூடாது. இப்போ உலகத்தில் கூட சில பாடகர்களுக்கு பாடும்போது ஒரு வாய்ஸ் இருக்கும், சாதாரணமாக பேசும்போது ஒரு வாய்ஸ் இருக்கும். அப்படின்னா வேறு வேறு பிச்சில் அவங்க பேசுவாங்க. அதே போல் பிராமண குழந்தைகள் கூட ஞானம் சொல்லும்போது ஒரு பிச்சில் பேசுவாங்க. அப்போ ஒரு ஆன்மீகத்தன்மை, இனிமைத்தன்மை இருக்கும். ஆனால் சாதாரணமாக பேசும்போது வேற ஒரு பிச்சில் பேசுவாங்க. தேக உணர்வில் அல்லது வேற ஏதாவது ஒரு விகாரத்திற்கு, அகங்காரத்திற்கோ பொறாமைக்கோ அடிமையாய் பேசும்போது அங்கு இனிமைத்தன்மை மறைஞ்சிடுறது. ஆகையால் பாபா வாயில் இனிமையான வார்த்தைகளின் ரேகை ஜொலிச்சிட்டு இருக்கு அப்படின்றார். ஆகையால் பாபா நினைவில், ஆத்மா உணர்வில் எவ்வளோ பேசணும், எப்படி பேசணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது அப்போ நம்முடைய வார்த்தைகளின் ரேகை ஜொலிக்கும்.
நம்ம பேசுனா எல்லாரும் கேட்பாங்க. அவங்க மனசுல போய் விஷயங்கள் பதியும். அப்பதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும். அடுத்தது பாருங்க, உதடுகளில் இனிமையான புன்னகை அப்படின்றார். புன்னகையின் ரேகை ஜொலிச்சிட்டு இருக்குன்றாங்க. இது ரொம்ப உயர்ந்த விஷயம். அதாவது நம்ம திருப்தியா இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு புன்னகை போதும் அப்படின்னு உலகத்திலே சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஷிவானி பென் கூட ஒரு ஃபேமஸ் செஃப் உடைய இன்டர்வியூ, அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதுல அந்த செஃப்பை இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்க ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி உங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் வந்தது? ஏன்னா அவர் நிறைய டிவி ஷோஸ், யூடியூப்ல எல்லாம் நிறைய ஷோஸ் சமையல் ஷோஸ் எல்லாம் பண்றாரு. ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவர் ரொம்ப யங் ஏஜ்லேயே பெரிய செஃப் ஆயிட்டார். 28 இயர்ஸ்லேயே அவர் சூப்பர் செஃப் ஆயிட்டார். அதனால அவங்கள அந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றார், நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா, பாட்டி சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க சமைக்கும் போது நான் பார்த்துருக்கேன், புன்னகையோடு சமைப்பாங்க. பரிமாறும் போது கூட புன்னகையோடு கொடுப்பாங்க. அப்போ அதை சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்கும், சுவையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆகையால அந்த விஷயம் எனக்குள்ள போயிடுது சப்கான்ஷியஸ்ல. அதனால பொதுவா செஃப் அப்படின்னா மற்ற செஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள மிரட்டிட்டே இருப்பாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அந்த கிச்சனில் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். கிச்சனுக்குள்ளே போனேன் அப்படின்னா, செஃப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் சமைக்க தெரியும், நீங்கள் எல்லாருமே நல்லா சமைக்கிறீங்க, ஆனால் இது மட்டும் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கேட்பாங்க, என்ன அப்படின்னு கேட்பாங்க, என்ன தேவை அப்படின்னு கேட்பாங்க. ஒரு புன்னகையோடு சமையுங்கள அப்படின்னு சொல்வேன். அப்போ அவங்க கேட்பாங்க, அப்படி சமைச்சிட்டா இதனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்வேன், அந்த புன்னகையோடு நீங்கள் சமைச்சு கொடுங்க, சாப்பிட்றவங்க எவ்வளோ திருப்தி அடைவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க, நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பாருங்கன்னு சொல்வேன். அதனால ஒரு புன்னகை மேக்ஸ் அ வாஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த புன்னகை இருக்கே, இது எல்லாத்தையும் லைட் ஆக்கிடுறது. ஆகையில நம்ம வாழ்க்கையில அந்த புன்னகை அப்படின்றது இயல்பானதாக இருக்கணும். யோகா பண்ணும்போது இருக்கு, சாதாரண நேரத்துல கூட இருக்கலாம். ஆனா பிரச்சனை வரும்போது முதல்ல காணாம போகிறது அந்த புன்னகை தான். ஆகையில பிராக்டிஸ் வேணும். என்னுடைய உதடுகளின் பாக்கியத்தினுடைய ரேகை ஜொலிச்சுட்டே இருக்கணும். அந்த புன்னகை எப்பவுமே மாறாம இருக்கணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நானும் லைட்டா இருப்பேன், மற்றவங்களையும் லைட் ஆக்குவேன். அந்த ஒரு புன்னகைக்கு அந்த முழு சூழ்நிலையே லேசாக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆகையால இது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். இதயத்துல திலாராம் பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ரேகை ஜொலிச்சிட்டு இருக்கு அப்படின்றார். அப்போ அவ்வளோ அன்பில் மூழ்கி இருக்கணும். என்ன செய்தாலோ, என்ன பார்த்தாலோ, பேசினாலோ, கேட்டாலோ பாபாவின் அன்பில் மூழ்கி இருந்து செய்யுங்க. அப்போ அந்த இதயத்தினுடைய ரேகை ஜொலிச்சிட்டு இருக்கும். அடுத்தது பாருங்க, கைகளின் ரேகை. பொதுவா உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, தன் கைதான் தனக்கு உதவும் அப்படின்வாங்க இல்லையா? இன்னும் சொல்லுவாங்க, அவங்க வரும்போது எதுவும் கொண்டு வரல, போகும் போதும் எதுவும் கொண்டு போகல, கை காலியாக தான் இருந்தது அப்படின்னு. ஆனா நமக்கு பாபா சொல்றார், உங்க கைகள் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு, உங்க கைகள்ல அந்த உயர்ந்த ரேகை ஜொலிச்சிட்டு இருக்கு, பொக்கிஷங்கள் நிறைந்த கைகள் அப்படின்னா அவ்வளோ பாபா நம்ம மூலமா நல்ல காரியம் செய்ய வைத்து எவ்வளோ பிராப்திகள் அடைய வச்சிருக்கிறார் அப்படின்னா இதுதான் கடைசியில் நமக்கு உதவும். அடுத்தது பாருங்க, கால்களின் ரேகை. ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கு நன்மையின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. அப்போ கால்களுடைய ரேகை அப்படின்னா ஒவ்வொரு அடியும் நம்ம பாபா நினைவில் எடுத்து வைக்கிறோம், ஆத்ம உணர்வுல எடுத்து வைக்கிறோன்னா பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி எடுத்து வச்சோன்னா முழு கல்பத்திற்கு வேண்டிய பிராப்தி பாக்கியத்தை அடைவோம், சேமிப்பாகுது. அதை விட முக்கியமானது பாபா ஒன்று சொல்றார்,
இப்போ சம்ஸ்காரம் எப்போ எமர்ஜ் ஆகுது? வேண்டாத சம்ஸ்காரம் குழுல இருக்கும் போது தான் எமர்ஜ் ஆகுது. அதுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கன்ற மாரி சொல்றார். இப்போ உங்களுடைய ஞாபகார்த்த சித்திரங்கள பார்க்கும்போது, எவ்ளோ உங்களுடைய பாக்கியத்த வர்ணனை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா, நீங்க அப்படி ஆகி இருக்கிறீங்க. அதனால தான் இன்றைய வரைக்கும் அந்த வர்ணனை செய்யப்பட்டுட்டு இருக்கு. அப்போ மத்தவங்க இப்படி செய்றாங்க, அப்படி செய்றாங்க, இவங்களுக்குள்ள இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, இவங்கெல்லாம் யாரு? உங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாரு? பிராமண பரிவாரம் யாரு? அதே தேவதைகள் தானே! அப்போ அந்த பார்வையில பார்க்கும்போது சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகாது. அதனால பாபா ஒரு லைன் அழகா சொல்றார். தேவதைகள வர்ணனை செய்துட்டு இருக்காங்க. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே தேவதைகள் தானே உங்க கூட இருக்கிறவங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிந்தனை செய்துட்டு இருக்கீங்க. ஆகையால உங்க பாக்கியத்தை உணருங்க. இப்படிப்பட்ட பாக்கியம் வேற யாருக்காவது கிடைச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்றார். அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோன்னு சொல்லும்போது அப்ராப்தி இருக்கக்கூடாது இல்லையா? சில பேரெல்லாம் வந்து இது வேணும் அது வேணும்னு யோகா பண்றாங்க, தபஸ்யா பண்ணுவாங்க. இப்போ சமீபத்துல மோகினி தீதி வந்து ஒரு கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சொல்றாங்க, உங்களுக்காக யோகா பண்ணுங்களேன். நீங்க நல்லா இருந்தீங்க, யோகியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதுல தானா கிடைச்சிடும். இது வேணும் அது வேணும் தயவு செய்து யோகா பண்ணாதீங்க. இப்போ அதற்கான நேரம் இல்ல. வீட்டுக்கு திரும்பி போகணுன்றாங்க. ஆகையால இப்போ மனசா சேவை செய்ய வேண்டிய ஒரு நேரம். இதுல உட்கார்ந்துகிட்டு ஸ்தூல விஷயங்களுக்காக யோகா பண்றது அது சரியில்ல. அதனால அட்டென்ஷன் கொடுங்க. ஒரு இடத்துல பாபா வந்து அமிர்த வேளையில எழுந்து உட்காருங்க. பாபா வந்து சக்தி கொடுப்பாரு, வரதானம் கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய வரதானத்தை நீங்க அடைவீங்க அப்படின்றார். ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றார். ஒரு நாள் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். உடம்பு சரியில்லை, வலி அதிகமா இருக்கு. ஒரு மைனர் ஆப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து செடேஷன், தூக்க மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா, அமிர்த வேளையில எழுந்தேன். ட்ரை பண்ணுவோம், பாபா கிட்ட இருந்து சக்தி வாங்குவோம்னு சொல்லிட்டு. எழுந்து உட்கார்ந்துட்டு, பாபா எனக்கு இந்த வரதானம் வேணும், தந்துருஸ்து பவ. அதாவது ஹிந்தியில தந்துருஸ்த் பவ அப்படின்னா ஆரோக்கியமானவர் ஆகுவாயாக. எனக்கு இந்த வரதானம் கொடுங்கன்னு கேட்டேன். உடனே ஒரு லைட் இறங்குச்சு. அந்த சோர்வு, வலி எல்லாமே போயிடுது. அப்போ பாபாவை நினைக்க ஆரம்பிச்சேன். இது போல அமிர்த வேளையில பாபா வரதானம் கொடுக்குறார். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாபா அப்படின்னா, அமிர்த வேளை எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல், பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளலின் பாகத்தை நடிக்கக்கூடிய நேரம் அப்படின்றார். அந்த நேரத்துல தான் பாபா வந்து பாக்கியத்தை வந்து உருவாக்குவார். அந்த ரோல் பிளே பண்றார். அதுக்கப்புறம் 5 மணி ஆயிடுத்துன்னா அவருடைய அஃபிஷியல் ரூபம் ஆயிடும். பக்தர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. அப்போ வந்து அந்த ரோல் இருக்காது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்துல தான் பாபா நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குறார் அப்படின்னா, யுக்தியா அந்த நேரத்துல எழுந்து எவ்வளோ பாக்கியம் நம்ம உருவாக்கிக்கணுமோ அவ்வளவு உருவாக்கிக்கணும். அடுத்தது பாபா பிராக்டிஸ், பயிற்சி. ஏதாவது ஒரு பாயிண்ட்னுடைய பயிற்சி நீங்க நீண்ட காலம் செய்தீங்கன்னா அது கடைசியில உங்களுக்கு உதவும். உதாரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கடைசி நேரத்துல நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போக அது ஆச்சரியக்குறியாக மாறிடக்கூடாது. யுத்த காலத்தில் சஸ்திராபியாசம் சொல்லுவாங்க. யுத்தம் வரும்போது ஆயுதங்கள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணா யாராவது வெற்றியாளர் ஆக முடியுமா? அல்லது வீடு தீப்பற்றி எரியும் போது கிணறு வெட்டினாங்களா? அப்ப என்ன ஆகும்? அதனால நீண்டகால பயிற்சி வேணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எடுத்துக்கோங்க. முற்றுப்புள்ளி வைக்கிற பாயிண்டாக இருக்கலாம். அல்லது டிராமாவில் நாம் என்ன செய்யணும்னு நினச்சாலோ என்ன முயற்சி செய்தாலோ அந்த டிராமாவில் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். கவலையற்றவராக நான் இருக்கணுன்றது முயற்சி பண்ணுங்க. சில நேரத்தில் எவ்வளோ புரிய வைப்போம், எவ்வளோ செய்ய சொல்வோம்,
ஆனால் அவங்க வேற மாதிரி தான் செய்திருப்பாங்க. அப்போ எல்லாம் ட்ராமானுடைய பாயிண்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அல்லது எது நடந்தாலும் நன்மைக்காக இதை எடுத்துக்கோங்க. இப்படியெல்லாம் நம்ம வந்து முயற்சி செய்தால்தான் கடைசியில் புள்ளி வைக்க முடியும். நம்ம வந்து வெற்றியாளர் ஆக முடியும். கடைசியில் பாபா கண்டிப்பாக முரளியை தவறவிடக் கூடாது, பக்கா 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 நோட் பண்ணுங்க அப்படின்றார். ஏன்னா முரளி வெறும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் இல்லை. இந்த ஞானத்தினுடைய மகா வாக்கியங்கள், பகவானுடைய மகா வாக்கியங்கள், அது எவ்வளோ ஆத்மாவிற்கு சக்தி கொடுக்குது. சில நேரத்தில் நம்ம உணர்வோம், சில நேரத்தில் அது மறைமுகமாக இருக்கும். எவ்வளோ வந்து வரதானம் கிடைக்குது. அதுலேயும் பாபா வந்து யாத் பியார் சொல்கிறார், அன்பு நினைவுகள் கிடைக்குது. இதெல்லாம் சங்கம யுகத்தில் தானே கிடைக்குது, இதை மிஸ் பண்ணலாமா? அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அப்படின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக பாபா வந்து, நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் குழந்தைகளே, நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிறேன். போதாதான் நமக்கு? நீங்கள் கூப்பிடுங்க, நான் ஆஜராயிடுறேன். நான் சர்வவியாபி இல்லை, ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அங்கே வந்து ஆஜராயிடுறேன். அப்போது யார் கூட பகவான் இருக்கிறாரோ அவங்க வெற்றி அடையிறது ஒரு கஷ்டமா? நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்குறோம். பாண்டவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. பட் கடைசியில் வெற்றி யாருக்கு? யாருடன் பகவான் இருந்தாரோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஆகையால் இதெல்லாம் நினச்சி நம்ம நல்லா முயற்சி பண்ணணும். உங்களுடைய பார்வை, உள் உணர்வு அல்லது விவகாரத்தின் மூலம் திருப்தியினுடைய அனுபவம் செய்வீங்க அப்படின்றார். அப்போ இந்த பார்வையில் எவ்வளோ ஆன்மீக தன்மை இருக்கணும், எவ்வளவு அலௌகீக தன்மை இருக்கணும், பற்றற்றதாக இருக்கணும், தாமரை மலர் போன்ற கண்களாக இருக்கணும். அப்போதானே அனுபவம் செய்ய வைக்க முடியும். முதல்ல நம்ம பிராப்திகள் அடைஞ்சிருக்கணும். பிராப்தி இருக்கிற இடத்துல திருப்தி இருக்கும். அத்திருப்தி எப்போ வரும்? அப்பிராப்தி. நம்ம அடைய வேண்டியதை அடையலைன்னா அதிருப்தியாக இருப்போம். அப்போ நம்ம பார்வை எப்படி இருக்கும்? நாமளே அதிருப்தியாக இருந்தோன்னா மற்றவங்களுக்கு எப்படி திருப்தியினுடைய அனுபவத்தை செய்விக்க முடியும்? ஆகையால் பார்வையின் மீது அட்டென்ஷன். பார்வை அப்படின்னா கண்ணு சும்மா பார்க்காது, உள்ளுணர்வு நல்லா இருக்கணும். அந்த உள்ளுணர்வு எப்படி இருக்கும்? அதுதானே பார்வையின் வழியாக வருது. உங்கள் விவகாரத்தின் மூலமாக மற்றவங்க திருப்தி அடையணும். எவ்வளோ பெரிய விஷயம். ஆகையாலே ரொம்ப சகஜமாக பாபா சொல்லியிருக்கார், எளிமையாக சொல்லியிருக்கார். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவும் டீப்பான விஷயம். ஆகையால் இந்த முரளியை பல முறை படித்து நல்லா முயற்சி செய்யுங்க. இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பரமாத்மா அன்பின் மூலம் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எனவே இன்று பாப் தாதா ஒவ்வொரு குழந்தை நெற்றியிலும் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியம், இவ்வளவு பெரிய பாக்கியம் முழு கல்பத்திலும் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பாக்கியத்தை வழங்குபவர் சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் ஆவார். அடுத்தது பாப் தாதா நமக்கு என்னென்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு, அந்த பாக்கியத்தின் ரேகைகள் என்ன அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் முதலில் பிரகாசிக்கும் நட்சத்திரத்தின் பாக்கியம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. முதல்ல நெற்றியில பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் பாக்கியம் ஜொலிக்குதுன்றார். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் சொல்றார். வாயில் இனிமையான வார்த்தைகளின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. உதடுகளில் இனிமையான புன்னகையின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. இதயத்தில் திலாராம் பாபாவின் அன்பில் லயித்திருக்கும் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. கைகளில் அனைத்து பொக்கிஷங்களின் உயர்ந்த ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. கால்களில் ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு நன்மைகளின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது.
இப்போது யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட பாக்கியம் வேறு யாருக்காவது கிடைத்திருக்கிறதா? அதனால்தான் உங்களுடைய ஞாபகார்த்த சித்திரங்களின் பாக்கியத்தின் வர்ணனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பாக்கியத்தை சுயம் பாக்ய விதாத்தா, அதாவது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் ஒவ்வொரு குழந்தைக்கும் உருவாக்கி இருக்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தையும் பார்த்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பாக்கியம் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது மற்றும் தொடர்கிறது. சங்கம யுகத்தின் சுகம் அனைத்து யுகங்களையும் விட உயர்ந்தது. சத்தியுகத்தின் பாக்கியம் கூட சங்கமயுகத்தின் முயற்சியின் பலனாகும். ஆகையால் சங்கமயுகத்தின் பிராப்திகள் சத்தியுகத்தின் பலனை விட அதிகமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் உயர்ந்த பாக்கியம் இருக்கும், ஆனால் அது சங்கமயுகத்தின் முயற்சியின் பலன் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆகையால அதிக பாக்கியம் எங்கே இருக்கு? சங்கமயுகத்தின் பாக்கியம்தான் சத்தியுகத்தின் பாக்கியத்தை விட அதிகமானது, பெரியது அப்படின்றார். ஆகையால் உங்களுடைய பாக்கியத்தில் மூழ்கிவிடுங்கள். என்ன நடந்தாலும் உங்களுடைய பாக்கியத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். அப்போது என்ன வெளிப்படும்? ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா என்று வெளிப்படும். அதாவது கலியுக கடைசின்றதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்கு இடையில நம்ம நல்லா இருக்கணும்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த நினைவு இருக்கணும். அதை நினைவில் கொண்டு வரும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா அப்படின்னு தோணும். ஆகையால உங்களுடைய பாக்கியத்தில் நீங்கள் மூழ்கிடுங்க அப்படின்றார். அடுத்தது பாக்கியம் கிடைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனால் யார் மூலமாக கிடைச்சது, அது யார் மூலமாக உருவானது, அதை நினச்சி பார்க்கும்போது இன்னும் ஆன்மீக போதை இருக்கும். ஏனென்றால் சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே உங்களுடைய தந்தையாக இருக்கிறார். ஆக பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் மூலம் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அல்லது சில நேரங்களில் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்களா? எப்போதும் இந்த போதை இருக்கிறதா? உலகத்தினர் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள். மேலும் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? தினமும் போறீங்க, இவ்வளோ நியமங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே என்னதான் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் என்கிறீர்கள். சரி, அடைந்து விட்டோம் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். அடைந்து விட்டீர்களா? நல்லது. பெற்று விட்டீர்களா? கிடைக்கவில்லை என்ற பொருள் எதுவும் இல்லை என்று பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள். அதாவது நாங்கள் என்ன அடைய வேண்டும் நினச்சோமோ அதையெல்லாம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆகையால பாப்தாதா பெருமிதத்துடன் சொல்கிறீங்க தானே அப்படின்றார். பெருமிதமாக இருக்கிறதல்லவா? மேலும் எப்படி கிடைத்தது? தந்தையை அறிந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், நம்முடையவராக்கி கொண்டோம், அவ்வளோதான், பாக்கியம் கிடைத்துவிட்டது என்கிறீர்கள். இந்த பாக்கியத்தை எந்த அளவிற்கு நினைவில் கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பாக்கியசாலி ஆத்மாவின் முகம் சதா மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது உலகாய பாக்கியமாக இருந்தாலும் யாருக்காவது பாக்கியம் கிடைச்சிருக்கோன்னா அவங்க முகமே சொல்லும் இல்லையா? அவங்க முகத்தில் ஒரு முக மலர்ச்சி இருக்கும் தானே? இருக்கும் என்பதல்ல, இருக்கவே இருக்கும்.
அவர்களின் பார்வை அவர்களின் உள்ளுணர்வு மற்றும் அவர்களின் இல்லறத்தில் சதா திருப்தியான ஆத்மா ஆகி தானும் திருப்தியாக இருப்பார்கள், மற்றவர்களையும் திருப்தியானவர்களாக ஆக்குவார்கள். அதாவது பாக்கியத்தின் அடையாளத்தை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அவங்க எப்படி இருப்பாங்க? முகம் மகிழ்ச்சியா இருக்கும், அது இருக்கவே இருக்கும். ஆனால் அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய உள்ளுணர்வு, அவங்களுடைய விவகாரத்திலையோ இல்லறத்திலையோ அவங்க ஒரு திருப்தியான ஆத்மாவாக இருப்பாங்க. தானும் திருப்தியாக இருப்பாங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவாங்க. ஆக உங்கள் அனைவருக்கும் திருப்தியின் போதை இருக்கிறதா? அதாவது திருப்திக்கான ஆதாரம் பிராப்திகள். பிராப்திகள் இருந்தது அப்படின்னா திருப்தியா இருப்பாங்க. அத்திருப்தியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்பிராப்தி தான் காரணம் அப்படின்றார். இது இன்னும் அடையல, அது இன்னும் அடையல, பிராப்தி இல்லைன்னா அப்போதான் அவங்க அதிருப்தியா இருப்பாங்க. ஆக நீங்கள் என்ன அனுபவம் செய்கிறீர்கள்? கிடைக்காத பொருள் என்று ஏதாவது இருக்கிறதா? அல்லது அனைத்தையும் அடைந்து விட்டீர்களா? பிராப்தியின் போதை இருக்கிறதா? எப்போதும் இருக்கிறதா? அல்லது சில நேரங்களில் மட்டும் இருக்கிறதா? சொல்லப்போனால் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் என்று சொல்கிறீர்கள். எனவே எங்கு அனைத்து பிராப்திகளும் இருக்கிறதோ அங்கு அதிருப்தியின் பெயர் கூட இருக்காது. அதாவது பௌதீக ரீதியாக சில பொருட்கள், சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் பரமாத்மா பிராப்திகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் திருப்தி அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா அப்பிராப்தியினுடைய பெயரே இருக்காது. எது இருந்தாலும் எது இல்லைனாலும் திருப்தியாக இருப்பீங்க. எனவே முக்கியமானது பரமாத்மா பிராப்திகள். எனவே இன்று உள்நாடு வெளிநாடு என எத்தனை நாடுகளில் இருந்தெல்லாம் அனைத்து குழந்தைகளும் வந்து கூடியிருக்கிறீர்கள். ஆனால் அனைவரையும் விட வெகு தொலைவில் இருந்து வருபவர் யார்? என்ன அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் தொலைவிலிருந்து வந்திருக்கிறீர்களா? அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் தொலைவில் இருந்து வந்தவர்கள் தானே. ஆனால் தந்தை எங்கிருந்து வந்திருக்கிறார்? அமெரிக்கா இதே உலகத்தில் தான் இருக்கிறது. ஆனால் பாப் தாதா எங்கிருந்து வந்திருக்கிறார்? பரந்தாமத்தில் இருந்து. பிரம்மா பாபாவும் சூக்ஷ்மவதனத்தில் இருந்து வந்திருக்கிறார். அப்படியென்றால் தொலைவில் இருந்து வந்தவர்கள் யார்? அனைவரையும் விட தூரத்திலிருந்து வந்தவர் யார்? இதுதான் தந்தை மற்றும் குழந்தைகளின் அன்பின் காட்சி. நீங்கள் என்னுடைய பாபா என்றீர்கள், பாபா என்னுடைய குழந்தை என்றார். ஒருவரை மட்டும் அறிந்து கொண்டதினால் எவ்வளவு ஆஸ்தி கிடைத்துவிட்டது. உலகத்தினர் சுகத்திற்காக, சாந்திக்காக எங்கு சாந்தி கிடைக்கும், எங்கு சுகம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே சுகம் சாந்தி நிறைந்ததாக ஆகிவிட்டது. பாப்தாதா என்ன விரும்புகிறார் என்று பாப்தாதாவிடம் கேட்கிறீர்கள் அல்லவா? எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமிருந்தும் விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். சில நேரங்களில் அல்ல. ஏனென்றால் இப்போதைய சுயராஜ்ய அதிகாரத்தின் வரதானத்தை பாபா இந்த முழு சங்கம யுகத்திற்காக கொடுத்திருக்கிறார். கொஞ்ச காலத்திற்காக அல்ல, அவ்வப்போதினுடையது அல்ல, சதா. எனவே யோசித்து பாருங்கள், சதா சுயராஜ்ய அதிகாரியாகி இருக்கிறீர்களா? ஏனென்றால் இந்த அனைத்து கர்மேந்திரியங்களுக்கும் மனம் புத்தி சம்ஸ்காரத்திற்கும் நீங்கள்தான் எஜமானர் என்று பாப்தாதா கூறியிருக்கிறார். அனைத்திற்கும் என்னுடையது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள்.
நான் என்று சொல்வதில்லை, என்னுடையது என்று சொல்கிறீர்கள். ஆக மனம் புத்தி சம்ஸ்காரம் என்னுடையது என்றால் என்னுடையதின் மீது சதா காலமும் அதிகாரம் இருக்கும். இதுபோல் மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீது முழு அதிகாரியாக இருக்க வேண்டும். இதற்குதான் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் என்னுடையது என்னுடையது தானே சொல்றீங்க. என்னுடைய கண், என்னுடைய வாய் அப்படின்னு தான் சொல்றீங்க. மனம் புத்தி சம்ஸ்காரத்திற்கும் என்ன சொல்றீங்க? என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்கு, என்னுடைய புத்தி இப்படி இருக்கு அப்படின்னு தானே சொல்றீங்க. அப்போ என்னுடையது சொல்றீங்க அப்படின்னா அந்த என்னுடையதின் மீது சதா காலமும் அதிகாரம் இருக்கும். அதனால மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீது கூட முழு அதிகாரம் இருக்கணும், முழு அதிகாரியாக இருக்கணும். அப்போதான் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்ல முடியும் அப்படின்றார். நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதன்படி செயல்படுவதற்காக தான் இவை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு போகும் போதும் வரும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் எஜமானர் என்ற போதை இருக்க வேண்டும். அதாவது முழு அதிகாரியாக இருக்கணும்னா அந்த எஜமான தன்மையின் போதை இருக்கணும். போகும்போது வரும்போது காரியங்கள் செய்யும் போதும் நான் எஜமானன் அப்படின்ற அந்த எஜமான தன்மையின் போதை இருக்கும் போதுதான் முழு அதிகாரியாக நீங்க இருப்பீங்க அப்படின்றார். நிச்சயம் மற்றும் போதை தேவை. இப்போது இது ஆத்மாக்களுக்கு மனதின் மூலம் சேவை செய்யும் நேரமாக இருக்கிறது. ஓ மூதாதையர்களே, எங்களுக்கு கொஞ்சம் சுகம் சாந்தியின் கிரணங்களை கொடுங்கள் என்று அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக மூதாதையர்களே, துக்கமானவர்களின் கூக்குரல் கேட்கிறது தானே. எந்த ஆபத்தாக இருந்தாலும் திடீரென்றுதான் வருகிறது என்று பாப்தாதா செய்கை கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஏனென்றால் அந்த நேரத்தில் முயற்சி செய்வதற்கு நேரம் இருக்காது. அதாவது பிரச்சனைகள் வருது, ஆபத்து வருதுன்னா திடீர்னு தான் வரும். அந்த நேரத்தில் உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. முயற்சி செய்யறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஆகையால் பயிற்சி இருக்கணும், நீண்டகால பயிற்சி இருக்கணும் அப்படின்றார். பயிற்சி செய்யுங்கள், இல்லை என்றால் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க போக அது ஆச்சரியக்குறியாக மாறிவிடும். அந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதனால இப்போத்திலிருந்தே உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றார். எனவே முயற்சி செய்வதற்கான நேரம் இப்போது கிடைத்திருக்கிறது. அந்த நேரம் நடைமுறையில் செய்வதற்கான நேரமாக இருக்கும். இப்போ இது முயற்சி செய்வதற்கான நேரம். பிரச்சனை வரும்போது முயற்சி செய்ய முடியாது. இவ்வளோ நாள் என்ன படிச்சீங்களோ, முயற்சி செய்தீங்களோ, அதை நடைமுறையில் பிராக்டிக்கல்ல செய்யறதுக்கான நேரமாக இருக்கும். எனவே இப்பொழுதிலிருந்தே இந்த பயிற்சியையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பயிற்சி இல்லைன்னா என்ன ஆகும் அதையும் சொல்றார். நீங்க என்னவோ முற்றுப்புள்ளி வைக்கதான் போறீங்க, ஆனா அவசரத்துல அது என்ன ஆயிடும், ஆச்சரியக்குறியாக மாறிடும். அப்படின்னா சரி முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இப்படி நடந்துடுச்சே அப்படின்ற அந்த ஆச்சரியக்குறி விழுந்துடும். பாப்தாதா ரிசல்ட்டையும் பார்க்கிறார். கவனம் இருக்கிறது, செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அடிக்கோடிடுங்கள். அட்டென்ஷன் இருக்கு, ஆனா இன்னும் அட்டென்ஷன் தேவையா இருக்கு. ஆகையில அதுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்றார். பாருங்கள், முயற்சி எவ்வளவு எளிதானது. நானும் புள்ளி,
வைக்க வேண்டியதும் புள்ளி. வெறும் கவனம் மட்டும் கொடுக்க வேண்டும். பாப்தாதா விசேஷமாக குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கிறார். குழந்தைகளே, நான் சதா உங்களுடன் கூடவே இருக்கிறேன். பாபா என்று சொன்னீர்கள். குழந்தைகளுக்காக பாபா சதா ஆஜராகிறார். தலைவன் ஆஜராகி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்கும் நிறைந்திருக்கவில்லை. ஆனால் குழந்தைகளுக்கு முன்னால் எஜமானன் ஆஜராகிறார். நான் சர்வவியாபி இல்லதான், ஆனா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க முன்னாடி நான் ஆஜராயிடுறேன் அப்படின்றார். எனவே சதா வெற்றியாளராக ஆகுங்கள். கூப்பிடுங்க, நான் வந்துருவேன் உங்களுக்காக, நீங்க வெற்றியாளர் ஆயிடுங்க அப்படின்றார். எங்கு பகவான் கூட இருக்கிறாரோ அங்கு வெற்றியாளராக ஆகுவது என்ன கஷ்டம்? வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. என்னுடைய பாபா என்று சொன்னீர்கள் என்றால் வெற்றி இருக்கவே இருக்கிறது. எனவே சதா வெற்றியாளராக ஆகுங்கள். நினைவில் இருப்பவருக்கு இது மிகவும் சகஜம், கஷ்டம் இல்லை. பாபா நினைவிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றது கஷ்டமா? இல்லை, ஈஸி. ஆகையால வெற்றியும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். எங்கு பகவான் இருக்கிறாரோ அங்கு வெற்றி இருக்கவே இருக்கிறது. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு சிநேகத்தில் எந்த வாகனத்தின் மூலம் வந்திருக்கிறீர்கள்? ரயிலிலா அல்லது விமானத்திலா? ஷரீரத்தின் மூலம்தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உள்ளத்தின் அன்பு உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. தைரியம் உங்களுடையது என்றால் தந்தையின் உதவி இருக்கவே இருக்கிறது. இப்பொழுது பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய சுயராஜ்யம் என்ற இருக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். நல்லது. இன்று முதல் முறையாக வந்திருப்பவர்கள் யார்? அவர்கள் கையை உயர்த்துங்கள். எழுந்து நில்லுங்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள். நல்லது. எப்படி முதல் முறையாக வந்தீர்களோ அதேபோல் முதல் நம்பரில் வர வேண்டும் அல்லவா? வர வேண்டுமா? யார் தைரியம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் உதவியும் கிடைக்கும் என்பது தந்தையின் வரதானம். மேலும் தைரியத்துடன் எவ்வளவு முன்னேற விரும்புகிறீர்களோ அவ்வளவு வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் டூ லேட் போர்டு இன்னும் வைக்கப்படவில்லை. நினைவில் இருங்கள். மேலும் எதை அடைந்தீர்களோ அதன் மூலம் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். மற்றது அவரவர்களுடைய அதிர்ஷ்டம். அதாவது எவ்வளோ சேவை செய்கிறோம், எத்தனை பேருக்கு செய்தி கொடுக்குறோம், வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. செய்தி கொடுத்துட்டே போங்க. வருது வராதது அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். அவங்க அதிர்ஷ்டத்தில் இருந்ததுன்னா வருவாங்க. ஆனால் நீங்கள் செய்தியை கொடுத்து விடுங்கள். புண்ணியத்தை சேமித்து கொண்டே இருங்கள். அப்போது புண்ணியம் உங்களை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். நல்லது. பாப்தாதா அமிர்த வேளையில் அனைத்து திசைகளிலும் சுற்றி வருகிறார். அவருக்கு சுற்றி வருவது பெரிய விஷயமா என்ன? 4 மணி சந்திப்பின் சிறப்பு என்னவென்றால், காலை 4 மணிக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் மிக சகஜமாக வரதானங்களை கொடுக்கிறார் என்பதையும் பாப்தாதா கூறியிருக்கிறார். இதுதான் அந்த அமிர்த வேளையினுடைய விசேஷத்தன்மை அப்படின்றார்.
வரதானம் அளிப்பவரின் விசேஷமான பாகமே அமிர்த வேளை நேரத்தில்தான் நடக்கிறது. எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறார். சிவபாபா பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல். அவருடைய அந்த பாகம் எப்போ நடக்குது? அமிர்த வேளை நேரத்துல தான் நடக்குது அப்படின்றார். எனவே என்ன வரதானம் வேண்டுமோ அதை பாப்தாதா கொடுத்து விடுகிறார். முயற்சி செய்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்க அப்படின்றார். ஆனால் வரதானத்தை பெற நீங்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும். கிடைக்கும், ஆனா நீங்க அலர்ட்டா இருக்கணும். விழிப்புடன் இல்லை என்றால் பாப்தாதா சுற்றி வந்து விட்டு திரும்பி சென்று விடுவார். அதாவது அவர் வரதானங்களை கொடுக்க 4 மணிக்கு வந்துடுறார். ஆனா நாம எழுந்திருக்கல, இல்லை எழுந்து உட்கார்ந்து விழிப்புணர்வுல இல்லை அப்படின்னா, தூங்கி விழுந்துட்டு இருந்தோம், இல்லை வீண் எண்ணங்கள்ல இருந்தோம் அப்படின்னா அவரு சுத்திட்டு திரும்பி போயிடுவார். நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். அவர் வந்தும் பார்த்துட்டு போயிடுவாரு. ஆனா நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க, இன்னும் வருவார் வருவார் அப்படின்னு. அமிர்த வேளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், ஆனால் இன்னும் அதிக கவனம் கொடுங்கள். அதாவது அமிர்த வேளைக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? நைட் ரொம்ப லேட்டா தூங்க மாட்டாங்க, சீக்கிரம் படுத்துப்பாங்க. ஏன்னா காலையில சீக்கிரம் எழுந்து பாபாவிடம் இருந்து வரதானம் வாங்கணும். அந்த ப்ரியாரிட்டி இருந்தது அப்படின்னா லேட் நைட் சாப்பிட்றது, லேட் நைட் தூங்குறது, வீண் பேச்சு பேசுறது இதெல்லாம் இருக்காது. அதனால முக்கியத்துவம் கொடுங்க, ப்ரியாரிட்டி கொடுங்க. கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் தேவை அப்படின்றார். நேரத்தின் அனுசாரம் சேவையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதையும் பாப்தாதா பார்த்தார். மேலும் சேவையின் காரணமாக தந்தையிடமிருந்து வரதானம் பெறுவதில் தூர விலகி இருக்க முடியாது என்பதையும் பாப்தாதா பார்த்தார். அதாவது அக்கார்டிங் டு டைம் சேவை வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு, அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கும் நமக்கு சக்தி வேணும் இல்லையா? அதற்காகவும் நீங்க பாபாவிடமிருந்து வரதானம் அடையிறதுக்கு முயற்சி செய்துட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு அமிர்த வேளையில எழுந்துக்கிறீங்க, வரதானம் அடையணும்னு நினைக்கிறீங்க. அதையும் நான் பார்த்தேன் அப்படின்றார். மற்றபடி டபுள் ஃபாரினர்ஸ் பெரும்பான்மையானோர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அடிக்கோடிட வேண்டும். மற்றபடி மதுபனுக்கு எப்படியாவது சேர்ந்து விடுகிறீர்கள். பாப்தாதா அதற்காக விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் பாப்தாதா சம்ஸ்கார மாற்றத்திற்காக என்ன செய்கையை கொடுத்தாரோ அதை செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டார். அதை செய்வதற்கு தினமும் அமிர்த வேளையில் எப்படி சுமானத்தை வைத்துக் கொள்கிறீர்களோ அதன் கூடவே விதவிதமான வழிகளில் ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தின் மீது கவனம் கொடுங்கள். அதாவது சம்ஸ்கார மாற்றம்னு பொதுவாக சொன்னா எந்த சம்ஸ்காரமும் மாறாது. எத்தனையோ சம்ஸ்காரங்கள் இருக்க மாற வேண்டியது. ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தை எடுத்துக்கோங்க. சிலருக்கு பயப்படக்கூடிய சம்ஸ்காரம், சிலருக்கு அழக்கூடிய சம்ஸ்காரம், சிலருக்கு பாஸ்ட் நினைக்கிற சம்ஸ்காரம், இப்படி எத்தனையோ இருக்கு. அவகுணங்களை பார்க்கக்கூடிய சம்ஸ்காரம், புறம் பேசக்கூடிய சம்ஸ்காரம், சின்னது பெருசாக்கக்கூடிய சம்ஸ்காரம். அதனால எது தனக்குள்ள இருக்குன்னு பார்த்துக்கிட்டு முதல்ல அதை செலக்ட் பண்ணுங்க, லட்சியம் வைங்க, அதுக்கப்புறம் அதுக்காக முயற்சி செய்யுங்கன்னு சொல்றார். இன்றைய தினம் இந்த சம்ஸ்காரத்தின் மீது விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும் என்று லட்சியம் வையுங்கள். பிறகு இரவில் பாப்தாதாவிற்கு உங்களுடைய தினச்சரியத்தின் முழு சார்ட்டை கொடுக்கும் போது
அந்த சம்ஸ்காரத்தின் ரிசல்ட்டையும் விசேஷமாக சொல்லுங்கள். அதாவது தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி யோகா பண்ணிட்டு பாபாவுக்கு சார்ட் ஒப்படைச்சிட்டு தூங்குவீங்க இல்லையா? அந்த நேரத்துல பாபா இன்றைக்கு இந்த சம்ஸ்காரத்தின் மீது நான் வெற்றி அடையணும், இந்த சம்ஸ்காரத்தை நான் மாத்திக்கணும் அப்படின்னு லட்சியம் வச்சேன். அதை செய்துட்டேன். 40% செய்துட்டேன், இல்லை 60% செய்துட்டேன். இது போல அந்த சார்ட்டையும் நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்றார். எந்த சம்ஸ்காரம் மாறணும் அப்படின்னு விசேஷமாக நீங்க லட்சியங்களோ அதனுடைய ரிசல்ட்டையும் நீங்க சொல்லுங்க அப்படின்றார். அப்போது விசேஷ கவனம் வந்துவிடும். இப்படி தினமும் நம்ம பாபாவுக்கு சொல்லும் போது ஒன்று நமக்கு விசேஷ கவனம் இருக்கும். ஐயோ, நம்ம பாபா கிட்ட சொல்லணுமே, நம்ம செய்யலைன்னா எப்படி சொல்றது அப்படின்ற கவனமும் இருக்கும். ரெண்டாவது, உண்மையாக பாபா கிட்ட சொல்லும் போது பாபாவுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும். பாபா நினைப்பார், இவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, அது 50% இருக்கலாம், 80% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம், செய்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் உதவி செய்வோம் அப்படின்னு பாபாவும் சக்தி கொடுப்பார். அப்போ அடுத்த நாள் முயற்சிக்கு அது ஈஸியாக இருக்கும். எனவே ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தின் மீது கவனம் வைக்க வேண்டும். எனவே நினைவின் மீது எப்படி கவனம் வைக்கிறீர்களோ அதன் கூடவே இந்த ரிசல்ட்டையும் பாப்தாதாவிற்கு கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் விரும்பியும் அந்த நாளில் உங்கள் மூலம் எந்த சம்ஸ்காரத்தையும் அளிப்பதற்கான காரியம் நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு நீங்களே பாபாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மேலும் தினமும் இதுபோல் இந்த சம்ஸ்காரத்திற்காக தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். அதாவது நீங்க லட்சியம் வைத்து கூட ஃபுல் டே உங்களால முயற்சி செய்ய முடியல, அந்த சம்ஸ்காரத்தை மாத்திக்கிறதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல, அதற்காக எந்த ஒரு காரியமும் நீங்க செய்யல அப்படின்னா கவலைப்படாதீங்க. பாபாவுக்கு சொல்லுங்க, வாழ்த்துக்களை பெறுங்க அப்படின்றார். அதாவது இந்த சம்ஸ்கார மாற்றத்திற்காக உங்களிடமிருந்து எனக்கு விசேஷ சக்தி வேணும், என்னை வாழ்த்துங்க அப்படின்னு பாபாவிடம் இருந்து வாழ்த்துக்களை பெறுங்க. இது ஹீலிங் போல. பாபாவிடம் இருந்து அந்த சம்ஸ்காரத்துக்கு சகாஷ் கொடுங்க, ஹீல் பண்ணுங்க. அப்போ சம்ஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும். அப்போது சம்ஸ்காரம் செயலில் வெளிப்படுவது குறைந்து கொண்டே போகும். எனவே யோகத்தை எப்படி சோதனை செய்கிறீர்களோ அதேபோல் சம்ஸ்காரத்திற்காகவும் சோதனை செய்யுங்கள். யோகத்தினுடைய சார்ட் நீங்க பார்க்குறீங்க தானே? இன்றைக்கு எவ்வளோ நேரம் நான் பாபா நினைவில் இருந்தேன், எவ்வளோ நேரம் யோகா பண்ணேன்னு பார்க்குறீங்க இல்லையா? அதுபோல சம்ஸ்காரத்தினுடைய சார்ட்டையும் பாருங்க. இன்றைக்கு இந்த சம்ஸ்காரம் வெளிப்பட்டதா? அதாவது எந்த சம்ஸ்காரம் மாறணும்னு நீங்க லட்சியம் வச்சிருந்தீங்களோ அது ஏதாவது உங்களுடைய வார்த்தைகள்ல, பார்வையில அல்லது செயல்ல வெளிப்பட்டதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரிசல்ட்டை பாருங்க, சோதனை செய்யுங்க அப்படின்றார். சம்ஸ்காரம் தினமும் வருவதில்லை, சில நேரங்களில் மட்டும்தான் வருகிறது. முயற்சியாளர்களுக்கு தற்செயலாக பேப்பர் வருகிறது, மற்றபடி தினமும் வருவதில்லை. ஆனால் தினமும் சோதனை நடக்கும்போது இந்த அட்டென்ஷனும் டென்ஷனை முடித்து கொண்டே போகும். அதாவது இந்த சம்ஸ்காரம் மாறணும், எமர்ஜ் ஆகக்கூடாது என்னுடைய பேச்சில், என்னுடைய செயல்ல அப்படின்னு நீங்கள் லட்சியம் வைப்பீங்க. ஆனாலும் அது எமர்ஜ் ஆயிடுறது. அதுக்கு பாபா சொல்றார், நீங்க முயற்சியாளர்கள் தானே, அந்த விஷயத்திற்காக நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கீங்கன்னா பேப்பர் வரும் தானே, சோதனை வரும் தானே அப்படின்றார். ஆனா அட்டென்ஷன் இருந்ததுன்னா டென்ஷன் குறைஞ்சிட்டே போகும்.
ஏனென்றால் வெளிநாட்டவர்களில் சிலர் ஏதாவது காரியத்தை தொடங்குகிறார்கள் என்றால் கவனம் கொடுக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்திருக்கிறார். கவனம் கொடுக்கக்கூடியவர்கள்தான் முக்தியை அடைவார்கள். அதாவது நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா அந்த சம்ஸ்காரத்திலிருந்து விடுபடுவீங்க. பாபாவின் வரதானமும் இருக்கிறது. புரிந்ததா? இப்போது இந்த முயற்சியிலேயே இருப்பீர்கள் அல்லவா? தினமும் ரிசல்ட்டின் சோதனை செய்தீர்கள் என்றால் அப்போது சம்ஸ்காரம் தானாகவே தளர்ந்துவிடும். மேலும் சம்ஸ்காரத்தின் சப்ஜெக்டில் நம்பர் 1 வர வேண்டும் என்று பாப்தாதா என்ன விரும்புகிறாரோ, அதாவது என்ன சம்ஸ்காரத்தை விரும்புகிறீர்களோ அதுவே செயலில் வெளிப்பட வேண்டும். அது நடந்துவிடும். கவனத்தில் வந்திருக்கிறதல்லவா, எனவே நடந்துவிடும். ஆனால் அப்படியே தானாக நடந்துவிடாது. கவனம் கொடுக்க வேண்டும். குழுவில்தான் இந்த சம்ஸ்காரங்கள் வெளிப்படுகிறது. உங்களுடைய சித்திரங்களுக்கு பூஜை செய்பவர்கள் ஏன் உங்களின் சம்ஸ்காரங்களை அவ்வளவு நன்றாக பாடுகிறார்கள்? அப்படி ஆகியிருக்கிறீர்கள், அதனால்தானே வர்ணனை செய்கிறார்கள். உங்களுடைய தெய்வீக சித்திரத்தை எமர்ஜ் செய்யுங்கள். அவர்கள் என்ன பாடுகிறார்கள்? அப்படிப்பட்ட தேவதையாக மாறியே தீர வேண்டும் அல்லவா? நல்லது. மற்றபடி அனைத்து டபுள் ஃபாரினர்ஸும் முயற்சியில் வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். செய்கிறீர்களா? யார் வெற்றியை அனுபவம் செய்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். ஆஹா, நன்றாகவே கையை உயர்த்துகிறீர்கள். ஆக இப்போது இதில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் வைப்பீர்கள் தானே? இதிலும் நம்பர் அடைந்தே தீர வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்களுக்கும் உற்சாகம் வரும். ஏனென்றால் நீங்கள் நிமித்தமானவர்கள் அல்லவா? மேலும் நிமித்தமானவர்களுக்கு பாப்தாதாவின் விசேஷ உதவியும் கிடைக்கிறது. மற்றபடி சென்டர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதில் பாபா மகிழ்ச்சி அடைகிறார். முயற்சியின் மீதும் கவனம் இருக்கிறது. ஆனால் இப்போது மாற்றத்திற்கு நிமித்தமாக கூடியவர்களாக ஆகுங்கள். அப்போது உங்களை பார்த்து மற்றவர்களுக்கும் மாற வேண்டும் என்ற உற்சாகம் வரும். மற்றபடி பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். முயற்சியில் வரிசை கிரமமாக இருக்கத்தானே செய்வார்கள். அது தெரிந்த விஷயம்தானே. ஆனால் முயற்சியின் பக்கம் கவனம் இருக்கிறது. அதை இன்னும் அதிகரிக்க வேண்டும். மற்றபடி பாப்தாதாவிடமிருந்து தினசரி அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், வீட்டில் அமர்ந்தபடியே கூட பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் ஒரு நாள் கூட மிஸ் ஆகுவதில்லை. அதாவது தினமும் முறைப்படி முரளியை படித்தால் ஒரு நாள் கூட அன்பு நினைவுகள் மிஸ் ஆகாது. கிடைக்கிறது. கிடைக்கிறதா? தினமும் அன்பு நினைவுகள் கிடைக்கிறதல்லவா? அனைவருக்கும் கிடைக்கிறது தானே. இதுதான் பாப்தாதாவின் அன்பின் அடையாளம். முரளியை மிஸ் செய்தால் அன்பு நினைவுகளும் மிஸ் ஆகிவிடுகிறது. முரளியை மட்டும் மிஸ் செய்யவில்லை, பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், வரதானம் போன்ற அனைத்தையுமே தவற விடுவீர்கள். முரளியையோ படித்தும் விடுவீர்கள். ஆனால் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் பெறுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அது மிஸ் ஆகிவிட்டதல்லவா? அதாவது நீங்கள் வீட்டிலேயே முரளி படித்தாலும் கூட அந்த அன்பு நினைவுகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில்
கரெக்டா நீங்க முரளி படிச்சுட்டு, அந்த அன்பு நினைவுகளை பெறணும். நீங்க ஏதோ ஒரு நேரத்துல முரளி படிக்கிறீங்க அப்படின்னா, முரளி படிப்பீங்க. ஆனால், அன்பு நினைவுகள், வரதானம் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். அது அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் கிடைக்குன்றார். ஆகையால நீங்க வீட்ல முரளி கேட்டாலோ, படிச்சாலும், கிளாஸுக்கு வரும்போது எப்படி ரெடி ஆயிட்டு கரெக்ட்டா வந்து உட்காந்து முறைப்படி கேட்குறீங்களோ, அதுபோல கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல உங்களுக்கு பாபாவுடைய அன்பு நினைவுகள் கிடைச்சிடும். அதற்கான நேரம் அதுதான். அந்த டைம மிஸ் பண்ணீங்கன்னா, முரளி படிச்சிடுவீங்க. ஆனா இதெல்லாம் மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றார். எனவே உற்சாகம் இருக்கிறது. அதற்காக பாப்தாதா மகிழ்ச்சியும் அடைகிறார். சரி, முரளியை மிஸ் செய்பவர்கள் இருக்கிறீர்களா? டபுள் ஃபாரினர்ஸ்களில் இருக்கிறீர்களா? ஏதாவது காரணத்தினால் யாராவது முரளியை தவற விடுபவர்கள் இருக்கிறீர்களா? இல்லை. தவற விடுவதில்லையா? ஒருவர் கை உயர்த்தி இருக்கிறார். சரி, இனிமேல் தவறவிடக் கூடாது. முரளியை தவறவிடக் கூடாது. ஃபோன் மூலமாவது கேளுங்கள். படிக்க முடியவில்லை என்றால் எப்படியாவது கண்டிப்பாக கேளுங்கள். கண்டிப்பாக ஆஜராகுங்கள். அதாவது அட்டெண்டன்ஸ் முக்கியம். நீங்க Zoomல கனெக்ட் ஆனாலும் கனெக்ட் ஆகணும். அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். நல்லது. யாரெல்லாம் சபையில் வந்திருக்கிறீர்களோ, புதியவர்கள், பழையவர்கள் என யாராக இருந்தாலும் சரி, இதை பக்காவாக, பக்காவாக, பக்காவாக நோட் செய்யுங்கள். முரளியை தவறவிடக் கூடாது. ஏனென்றால் பாபா தினமும் பரந்தாமத்திலிருந்து வருகிறார். எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்? குழந்தைகளுக்காக தானே வருகிறார். பாபா எப்படி முரளியை தவறவிடுவதில்லையோ, அதேபோல் குழந்தைகளும் முரளியை தவறவிடக் கூடாது. நல்லது. இப்போது மதுபனுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் ஃபார்ம் நிரப்புகிறீர்கள். அதில் தினமும் முரளி கேட்டீர்களா அல்லது எத்தனை நாட்கள் தவறவிட்டீர்கள் என்பதையும் எழுதுங்கள். சம்மதமா? மதுபனு போகணுன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ரெகுலராக முரளி கேட்குறீங்களா? எத்தனை வருஷமாக கேட்குறீங்க? அதெல்லாம் இருக்குது. இப்போ பாபா இன்னொன்னையும் ஆட் பண்ணுங்க அப்படின்றார். அதாவது எத்தனை நாள் முரளியை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்றது கூட ஒரு காலம் இருக்கணும். அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றார். சம்மதமா அப்படின்னு கேட்குறார். சரி என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். மதுபனில் இருப்பவர்களும் கையை உயர்த்துங்கள். எந்த காரணத்திற்காகவும் முரளியை தவறவிடக்கூடாது. மதுபனில் இருக்கிறவங்க ஏதோ காரணத்துக்காக மிஸ் பண்ண மாட்டாங்க. சேவையின் காரணமாக சில நேரத்தில் டியூட்டி இருக்குன்றதுனால மிஸ் ஆயிடுது. அவங்களுக்கும் பாபா எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றார். அதாவது மதுபனில் இப்போ எல்லாமே டைம் டேபிள் கரெக்டாக போட்டாங்க. கரெக்டாக டைமிங்ஸ் போட்டாங்க. இப்போ டிஃபன் செய்கிறவங்களா காலை 5 கிச்சனுக்கு வந்துடணும். 6:45 முடிஞ்சிடுது. கவுண்டருக்கு போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரீ. 7 மணிக்கு அவங்க கிளாஸ் கேட்கலாம். அதே மாதிரி 9, 9:30 வந்துடுவாங்க. சமையல் ஆரம்பிச்சிடுவாங்க. 11:30 முடிஞ்சிடுது. அதுபோல் அவங்க டைமிங்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. சுய முயற்சிக்கும், யோகத்திற்கும், முரளிக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆகையால் சேவை இருக்குன்னு யாரும் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி சாப்பாட்டை தவற விடுவதில்லையோ, அதேபோல் இதுவும் உணவு தானே. அது சரீரத்திற்கான உணவு, இது ஆத்மாவிற்கான உணவு. அடுத்தது பாபா புதுசாக வந்திருக்கிறவங்கள பார்த்து கேட்குறார்.
நன்றாக இருந்ததா? புதிதாக வந்திருப்பவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறதல்லவா? அவர்களும் இந்த விதியை பின்பற்ற வேண்டும். மற்ற நியமங்கள் இருப்பது போல இதுவும் ஒரு நியமம்தானே. பிராமணன் என்றால் முரளி கேட்பவர், சேவை செய்பவர். நல்லது. இப்போது அனைத்து பக்கங்களிலும் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதா அன்பு நினைவுகளுடன் வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். சதா ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறி கொண்டும் இருக்கிறீர்கள். மேலும் முன்னேறி கொண்டே இருங்கள். உங்களுடைய ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை எந்த காரணத்திற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் குறைக்காதீர்கள். விஷயங்கள் நடக்கும். ஆனால் முயற்சி மற்றும் தந்தையின் அன்பு இது உங்களுடையது. ஆகையால் ஒருபோதும் உங்கள் புத்தியை பாபாவை தவிர வேறு எந்த விஷயங்களிலும் பிஸியாக ஆக்கக்கூடாது. தந்தை, தந்தையின் முரளி மற்றும் தந்தையின் மூலம் என்ன சேவை கிடைத்திருக்கிறதோ அந்த சேவையை செய்து கொண்டே இருங்கள். நல்லது. இப்போது என்ன சொல்வது? கூடவே இருக்க வேண்டும் அல்லவா? எனவே விடை பெறுகிறோம் என்று கூட சொல்ல முடியாது. கூடவே இருப்போம், கூடவே செல்வோம், கூடவே வருவோம். நல்லது. இப்பொழுது நிறைவு பெறுகிறது. வரதானம். சக்தி ரூபத்தின் நினைவின் மூலம் தூய்மையற்ற சம்ஸ்காரங்களை அளிக்கும் காளி சுரூபம் ஆகுங்கள். நான் அனைத்து ஆயுதங்களையும் ஏந்திய சக்தி என்ற இந்த ரூபம் சதா நினைவில் இருக்க வேண்டும். பதித பாவனியாகிய என் மீது எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவின் பார்வையின் நிழல் கூட பட முடியாது. தூய்மையற்ற ஆத்மாவின் தூய்மையற்ற எண்ணம் கூட ஓடக்கூடாது. இதுபோல் உங்களுடைய பிரேக் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஏதாவது தூய்மையற்ற ஆத்மாவின் தாக்கம் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இல்லை என்று அர்த்தம். அதாவது மற்றவங்களுடைய பிரபாவம் உங்கள் மீது ஏற்படுதுன்னா நீங்கள் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். யார் சுயம் சம்ஹாரம் செய்பவராக இருக்கிறாரோ அவர் யாருக்கும் இரையாக முடியாது. எனவே உங்கள் முன்பு அப்படிப்பட்ட எண்ணத்தை யாராவது உருவாக்கினால் கூட அவர்களுடைய எண்ணம் மயக்கமடைந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட காளி ரூபமாக மாறுங்கள். ஸ்லோகன். ராயலான ஆசைகளின் ஸ்வரூபம் பெயர், புகழ் மற்றும் கௌரவம் ஆகும். அவ்யக்த சமிகை. சாரதி என்றால் ஆத்மா அபிமானி. ஏனென்றால் ஆத்மாதான் சாரதி. பிரம்மா பாபா இந்த விதியின் மூலம் நம்பர் 1 சித்தியை பெற்றார். எனவே பாபாவை பின்பற்றுங்கள். எப்படி தந்தை உடலை வசப்படுத்தி பிரவேசிக்கிறார், அதாவது சாரதி ஆகிறார், உடலுக்கு அடிமையாகுவதில்லை. அதனால்தான் தனிப்பட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கிறார். அதுபோல் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் பாபாவிற்கு சமமாக சாரதி என்ற ஸ்திதியில் இருங்கள். சாரதி தானாகவே சாட்சியாக இருந்து எதை செய்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் எல்லாவற்றையும் செய்து கொண்டே மாயையின் தாக்கத்தில் ஒட்டாதவராக இருப்பார். ஓம் சாந்தி.
சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். முக்தியும் ஜீவன் முக்தியும் அடையும் முறைகளை வகுத்து தந்தார். முக்தியும் ஜீவன் முக்தியும் அடையும் முறைகளை வகுத்து தந்தார். சக்திகள் யாவும் பெற்ற பின்னாலே சர்வ குணங்களை பெற்ற பின்னாலே சத்யுக வாழ்வை நமக்களிப்பார். சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். வாய்மையும் வாழ்வில் தூய்மையும் கொள்ள வழிகளை நமக்கு சொல்வார். வாய்மையும் வாழ்வில் தூய்மையும் கொள்ள வழிகளை நமக்கு சொல்வார். நேர்மையுடன் அவர் வழி நடந்தாலே நேசமுடன் நீ தினம் நினைத்தாலே நித்திய இன்பத்தை நமக்களிப்பார். சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். அருளையும் அழியா பொருளையும் பெறவே அனுதினம் யோகம் செய்வார். அருளையும் அழியா பொருளையும் பெறவே அனுதினம் யோகம் செய்வார். தர்மத்தில் இருந்து நீ விலகாமல் தர்மத்தை தினம் நீ செய்து வந்தாலே கவலையை நீக்கி சுகமளிப்பார். சத்குருவாய் சிவன் சங்கமயுகத்தில் அற்புதம் பலவே புரிய வந்தார். கல்பத்தில் ஒரு முறை கலியுக முடிவில் சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார். சொர்க்கத்தை அடைந்திட வழியும் சொன்னார்.